டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் மாநில அரசின் அதிகாரத்தில் அமலாக்கத்துறை தலையிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கான தடையை நீட்டித்தும் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடு நடந்ததாக கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியது. அதன் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்ததாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கடந்த மே மாதம் தொடர்ந்த வழக்கில் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வில் நேற்று நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை விசாரணையில் உள்நோக்கம் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அமலாக்கத்துறையின் குற்றப்பதிவு ஆவணத்தில் செந்தில் பாலாஜியின் பெயர் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டாரா என கேள்வி எழுப்பினர். டாஸ்மாக் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் தற்போதைக்கு அவரை கைது செய்து விசாரிப்பது தங்களின் நோக்கம் இல்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் தேர்தல் வருவதால் வழக்கில் அமலாக்கத்துறை அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை ஆர்வம் காட்டாது எனவும் கூறினார். மேலும் அமலாக்கத்துறையின் செயல் கூட்டாட்சி தன்மையை மீறியது எனவும் கபில் சிபல் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் மாநில அரசின் அதிகாரத்தில் அமலாக்கத்துறை தலையிடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையா என கேள்வி எழுப்பினர். ஊழல் குறித்து விசாரிக்க மாநில அரசுக்கே அதிகாரம் எனும்போது அதில் அமலாக்கத்துறை எப்படி தலையிட முடியும் எனவும் அப்போது மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என சந்தேகம் எழுந்தால் உடனடியாக அமலாக்கத்துறை தலையிடுமா எனவும் வினவினார். மேலும் சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவும் அமலாக்கத்துறையை நோக்கி நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறை எப்படி விசாரணை நடத்துகிறது என்பதை கடந்த 6 ஆண்டுகளாக கவனித்து வருவதாகவும் அதை பற்றி தற்பொழுது எதுவும் கூற விரும்பவில்லை எனவும் தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்தார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3 நாட்களாக சோதனை நடத்திய போது அதிகாரிகளை அடைத்து வைத்தீர்களா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது அதிகாரிகளை அடைத்து வைத்ததாகவும் துன்புறுத்தியதாகவும் இரவில் பெண்களை விசாரித்ததாகவும் வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கான தடையை நீட்டித்த நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர்.